நாங்களும் கேட்டோம், ஏமா டாஸ்மாக்னு ஊரூரா திறந்து வச்சிருக்காங்களே, நம்மளெல்லாம் குடிக்கணும்னு ஊக்கப்படுத்தி குடிக்க வைக்கிறாங்களே, நீங்க ஏன் டாஸ்மாக் போகாம ஏன் இங்க போய் வாங்கி குடிக்கிறீங்கன்னு கேட்டோம். அவங்க இங்க அரை லிட்டர் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு பேக்கெட் அரை லிட்டர் வரும், அது 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாங்க 100 ரூபாய் கொடுத்தா 2 பேக்கெட் வந்துடும், இது குடிச்சா இன்னும் நல்லா இருக்கும், டாஸ்மாக்ல அப்படி கிடையாது அப்படிங்கிறோம். இப்ப நம்ம கள்ளச்சாராயமா நல்ல சாராயமான்னு கிடையாது, எல்லா சாராயமுமே விசச்சாராயம் தான். எந்த சாராயமும் நல்ல சாராயம் கிடையாது. இப்ப இங்க கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. அப்ப நீங்க டாஸ்மாக்ல விற்கிற சாராயம் குடித்து தினம் 100 பேர் லிவர் சிரோசிஸ்னாலயோ பேன்கிரியாட்டிக் ப்ராப்ளம்னாலயோ விபத்து ஏற்படுத்தி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன கொடுக்க போறீங்க? நீங்க தொடங்கி வச்சிருக்கிற டாஸ்மாக் கம்பெனியில நீங்க உங்க அரசு சார்பாக நடத்தக்கூடிய டாஸ்மாக், உங்க கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய பார்கள், உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் நடத்தக்கூடிய SNJ கம்பெனிகள் சாராயத்தை வாங்கி குடிச்சவர்கள் பாதிப்பட்டு உயிரிழப்பு ஏற்படுது. அதற்கெல்லாம் நீங்கள் யாருக்கு இழப்பீடு கொடுக்க போறீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சாதான் இழப்பீடா? அப்ப நல்ல சாராயம் குடிச்சவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க மாட்டீங்களா? எத்தனை உயிர்கள்